ஜார் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு நீங்கள் இந்நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ரொட்டியும் இறால் குழம்பும் செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். மா, உப்பு, சீனி, தண்ணி, அதோட எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெயும் தேவை. வாங்க இப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் இதுக்கு அளவான உப்பை போட போகிறோம். இந்த ரொட்டிக்கு அளவான உப்பு, ஒரு கரண்டி சீனி, இது நிறத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த சீனி. நல்லா கலக்குவோம். வாங்க இப்படி குழைக்கிறாண்டு பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குழைப்போம். அளவுக்கு மிஞ்சி டப்பட்டு தண்ணியும் ஊற்றிடாதீங்க. கணக்கியா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறாங்க. 3 கப்பால் குழைச்சி நாங்கள் இத்தனை ரொட்டி வருதுன்ட்டு நீ பார்ப்போம். கொஞ்சம் தண்ணியாக காணாது, அடியில் மடிவு வடிவாக இறுக்கமாக குழைச்சி எடுங்கோ. இதுக்கு நாங்கள் எண்ணெய் விட்டு குழைக்க இல்லை. இதை குழைச்சி ஒரு சொட்டு இதுக்கு இல்லாமல் குழைச்சி எடுத்துட்டோம். இனி இதை ஒரு 5 நிமிஷம் இப்படி அமர்த்தி போட்டு பேந்து இது எடுத்து மூடுங்கோ. அப்படி ஒரு 5 நிமிஷம் இல்லை, கொஞ்சம் நேரம் செய்தீங்கண்டா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் செய்தால் காணும். இப்படி நல்லா அமர்த்தி கொண்டே விட்டுட்டு அதை மடிக்குங்கோ. மடித்து போட்டு போய் இங்கே மெச்ச பக்கம் அமர்த்தி கொண்டே விட்டுட்டு மடிக்குங்கோ. மாறி மாறி செய்தீங்கண்டா 5 நிமிஷமாக செய்து சுற்றி மடிப்பு இந்த இது எடுத்து இதுக்குள்ள மடிச்சுட்டு இப்போ இந்த அமர்த்தினீங்கன்னா கூட இப்படி தான் செய்கிறது. இது எடுத்து இங்கே மடிக்கிறது, இப்போ இந்த அமர்த்துறது. இப்போ திருப்பினீங்கன்னா நல்ல ஒரு போல பழத்தில் வரும். அப்போ நாங்கள் இதை இனித்தான் பாருங்க எண்ணி எவ்வளோ வளர்க்க போகிறோங்க பாருங்க. ஒரு கைப்பிடி இதுக்கெல்லாம் வருது. அதை வடிவாக சுற்றி வர வடிவாக பூசுங்கோ. அப்படியே மூடி வைக்க போகிறேன். அப்படியே மூடி வைங்க. இதுக்கு மிஞ்சி உங்களுக்கு என்ன தேவையில்லை. இதை அப்படியே மூடி வச்சுட்டு நாங்கள் கறி காய்ச்சுவோம். மாவை குழைச்சி மூடி வச்சிருக்கிறோம். அதுக்கிடையில் குழம்ப வைப்போம். இறால், தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, கருவேப்பிலை, எண்ணெய், ஜாசமியம் தூள், வெந்தயம், உப்பு, 1 பால், 2 3 பால். வாங்கோ இப்படி செய்கிறது பார்ப்போம். அடுப்ப பற்ற வைப்போம். புளி, இதோட புளியும் வேணும். 2 மேசக்கரண்டி விடுவோம். 2 மேசக்கரண்டி வரும். இந்த இறாலை பொரிக்க போட போகிறேன். இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு பிரட்ட போகிறேன். வரணும் கொஞ்சம் குழம்புக்கு தேவையானது பேருந்து நாங்கள் போடுவோம். இது கொஞ்சம் எண்ணெய் விட்டு முருகலாக பறிக்க போகிறோம். பாருங்க இவ்வளோந்தான் விடுறது எண்ணெய். எங்களோட 2வது மருமகன் பிறந்த நாள். அதுக்காக இந்த இரவு சாப்பாடு எப்படி செய்யணும். புளியை காட்டையில் நான் சொல்லையில் அப்போ தான் மறந்துட்டேன். நாங்கள் இந்த புளியை எடுங்கோ. நல்லா உருக்கி பிடிச்சிங்கட்டா பேசிக்காக வரும். இதை நாங்கள் ஊற போடுவோம். இதுக்குள்ள புளிக்கில் நாங்கள் தண்ணி விட்டுருக்கிறோம். ஊறட்டும். இதை விளக்கிட கிளறி விடுங்கோ. நாங்கள் விட்டு எண்ணெய் பார்த்தீங்களானே அந்த எண்ணெயும் காரம் இது முருகிறதுக்கு. இப்போ பாருங்க தண்ணியெல்லாம் பற்றி பொரியத்து வந்தது இறால். இந்த நேரம் நாங்கள் நீர்ப்பற்று இல்லாத தண்ணி தன்மை இல்லாத
பச்சை மிளகாய், உள்ளியில் ஒரு முக்கால்வாசியை போடுவோம், காணும் மிளகும், கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போடுவோம். இதோடு சேர்ந்து அதையும் முருகட்டும். எல்லாம் கையில் நீங்கள் இந்த ராலியை இருக்க தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் இருக்க நிறைய மாதிரி வரும். அப்படி வரையில மிச்சத்தை போடுவோம். வேறுங்கோ புள்ளியெல்லாம் நிறம் மாறிட்டுது. மற்றது ஒரு ஆள்களும் கையில் நிறண்டுது. தொட்டு பார்த்துக்க உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் இடத்தி எடுத்துட்டு வெந்தயம் போட போகிறோம். எண்ணெய் விட தேவையில்லை. இந்த எண்ணெயிலேயே முருகும் வரும். வெந்தயமும் முருகிட்டுது. இதுக்குள்ள நாங்கள் இந்த வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயம் போட்டால் வெந்தயம் நீங்கள் அதுக்கு மேலே பொரியாது. இதில் ஈரை பற்றி இருக்கிறபடியா நல்லா இது காணி வீட்டில் இருக்கிற வெங்காயத்தோடு நல்லா குழம்பு வருமானத்து. இது வெங்காயம் முருகோணும் வந்து இல்லை மென்மையானா காணும். இதில் முருகோணும் ஆளும் உள்ளியும் தான் வெந்தயம் உள்ளியெல்லாம் நல்லா முருகி வந்துட்டுது. வெங்காயம் மென்மையாக ஒவ்வொன்றா விடுவோம். வெங்காயம் நல்ல மென்மையாக ஆயிட்டுது பாருங்க. அதோடைய எல்லாம் சேர்ந்து இப்போ நாங்கள் வந்து தக்காளியை போட போகிறோம். தக்காளியும் நல்ல மென்மையாக ஆகட்டும். இப்படியே நல்ல கொஞ்சம் தக்காளி மென்மையாகட்டும். நாங்கள் இப்படியே தக்காளியை நல்ல மென்மையாக இறாலோடு சேர்த்து வதக்கிட்டுல இந்த இறாலில் சுவை வந்து கூடும் எங்களுக்கு. இப்படியே வந்து போட்டு இனி நாங்கள் ஒன்றா விட போகிறோம். 2ஆம் 3ஆம் பால் விட போகிறோம். புளியையும் கரைச்சி எடுத்துனாங்க. அதையும் விடுவோம். புளிக்கட்டை வருது. நாங்கள் வழக்கமாக போடுற மாதிரி 3 கரண்டி போடுவோம். ஜாசமியல் தூள் 2 கரண்டி போடுவோம். இதோட உப்பையும் போட்டு மூடி விடுவோம். உப்பையும் போட்டுட்டு இது கலவான உப்பு பார்த்து போடுங்க. முதல் இறால்லையும் கொஞ்சம் பிரட்டிருந்தாங்க. நல்லா கலந்து போட்டு மூடி விடுவோம். ஒரு கொதி நல்லா கொதிக்கட்டும். பாருங்க கொதிக்குது. நல்லா கொதிச்சு இதை தூள் மணம் போட்டும். நல்லா கொதிச்சு இதை தூள் வைக்க போட்டும். நாங்கள் அதுக்கிடையில் ரொட்டியை குழச்சி வைப்போம். சின்ன உருண்டியாக ரொட்டி வைப்போம். சின்னதாக பிச்சு அப்படி அமர்த்தி உள்ளுக்குள்ளாலே அமர்த்துங்கோ. அமர்த்தி ஒரு போலை மாதிரி செய்து அப்படி கொஞ்சம் அகட்டி வச்சுக்கொண்டு உள்ளுக்குள்ளுக்கோ மடியுங்கோ. எல்லாத்தையும் சுற்றி வர இப்படி மடியுங்கோ. இப்போ எல்லாத்தையும் இப்படி ஒன்றா நீங்கள் பிடிச்சிங்கன்னா எங்கேயாவது ஒரு போலை மாதிரி உங்களுக்கு வேணும். அப்படியே எல்லாத்தையும் செய்யுங்க. செய்து வைப்போம். அது கறி கொதிக்க அது ஊற சரியாக இருக்கும். உருட்டிட்டு கையில் கொஞ்சம் அதுக்கும் ஒரு சொட்டு ஒன்று பாருங்கோ. விரலில் ஒவ்வொருதையும் ஒவ்வொரு தட்டி போட்டு வையுங்கோ. அப்படி தட்டி மூடி வையுங்கோ. நாங்கள் குழம்பு கொதி சாப்பிடாது இதை செய்வோம். வாங்கோ இப்போ திறப்பம். திறந்து 1ஆம் பாலை விடுங்கோ.
மிளகாம்பழம் விட போகிறோம். காணும் பழமும் பாதி தேங்காய் நாங்கள் காணும். இன்னொரு பால் கறி வைக்கத்தான் அந்த உள்ளியும் மிச்சப்பாலும் நல்லா இருக்கா கொதிச்ச அப்புறம் நாங்கள் மெல்லிய நெருப்பில் விடுவோம். பாருங்க இப்போ நல்லா கொதிச்சுட்டு கொதிச்சே தெரியுது எங்களுக்கு. பாருங்க இனி நான் மெல்லிய நெருப்பில் விட போகிறேன். மெல்லிய நெருப்பில் ஒரு 5 நிமிஷம் விடுவேன். நல்லா குழைச்சி கொண்டு போங்க. இந்த எரிகிறது தெரியாமல் இருக்கணும். பாருங்க நல்லா அடியில் கொண்டே விட்டுருக்குது. ஒரு 5 நிமிஷம் இப்படியே விடுங்கோ. உடனடியாக எடுப்போம். இதை இப்படியே ஊட்டி ஊட்டி நாங்களே மடித்து செய்வோம் ரொட்டி. மெல்லமாக கணக்கை தொடாமல் 3 விரலால் தொடுங்கோ. தொட்டு பிரட்டுங்கோ. நல்லா அகட்டுங்கோ. கையால் அகட்டி கையாலேயே இதாண்டுங்கோ. பேணி ரோலர் போட தேவையில்லை. இதே மாதிரி எல்லாத்தையும் செய்து சுட்டெடுப்போம். இது நாங்கள் மடி கேக்கில் உள்ளுக்குள்ளே சீஸ் அல்லது கறி என்ன விருப்பமோ அதுகளை வச்சு சீஸை வச்சு போட்டு இதே மாதிரி மடித்து சுடலாம். இப்போ நாங்கள் கறி இருக்கா பார்ப்போம். பாருங்க எல்லா மாதிரி வந்துருக்கண்டு நல்லா இருக்கா பிரட்டி வச்சுட்டு நல்ல ஒரு கறி. இப்போ நாங்கள் இதாண்டி 5 நிமிஷமாக இல்லை, இன்னொரு 5 நிமிஷத்துக்கு இப்படியே விட்டோம்னா நல்ல வடிவாக எண்ணெய் விட்ட எண்ணெயெல்லாம் சேர்ந்து வடிவாக வந்துருக்கோம். அப்படியே மூடி போடலாம். அதில் மெல்லிய நெருப்பில் கறியை விட்டுருக்குறோம். இங்கால ரொட்டியை சுட போகிறோம். இது ஒன்றா சுட்டெடுப்போம். என்ன தேவையில்லை. மாறி மாறி 2 பக்கமும் மாறி மாறி போடுங்க. மாறி மாறி திருப்புங்க. மாறி மாறி போடுவோம். இப்போ இதை நிப்பாட்டுவோம். நிப்பாட்டி சூடாகட்டும் திறவுங்க. மாறி மாறி திருப்பி எடுத்துட்டோம். இனி இதை இறக்குவோம். இது சாப்பிடுற நல்ல 5 பேருக்கு பொங்கி கொண்டு கூட வருது. அப்படியே இறக்கி விடுவோம். இப்படியே எல்லாத்தையும் பொறிச்சு சுட்டு எடுப்போம். பாருங்க குழம்ப அப்படியே எடுப்போம். இதே மாதிரி செய்திங்கன்னா இப்படியே வரும். நல்ல ஒரு கறியாக இருக்குது உங்களுக்கு. எல்லா நாளும் இறைச்சியும் ரொட்டியும் சாப்பிடாம ஒரு வித்தியாசம்.